எல்லாருக்கும் வணக்கம். நான் திரும்பவும் சத்விக்கோட அப்பா தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாரம் என்னோட குழந்தைக்காக நாங்கள் வந்து ஃபண்ட் ரைசிங்க்காக நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு முயற்சியாக வந்து நான் ரெகுலராக போகிற ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு நார்மல் ஒர்க்கர் வந்து எங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் நிறையா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய எம்ப்ளாயீஸ் இருந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஜஸ்ட் ஈவன் என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி கூட எதுவும் ஒரு கேட்கல. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு சரி ஏதோ முடிஞ்சது பண்ணுறாங்க, இல்லை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் யாருமே நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கலையே, என்ன பண்ணுறது, எப்படி தான் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அந்த ஃபண்டு ரைஸ் பண்ணி எங்கள் மெடிசன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. இதில் ஆர்டினரி நார்மலாக டெய்லி இந்த சின்ன ஒர்க்கர்ஸ் அதில் போகிற ஒர்க்கர் கூட எங்களுக்கு வந்து ஒரு கையில் இருந்த அமௌண்ட் 100 ருபீஸோ 50 ருபீஸோ ஈவன் 10 ருபீஸ் கூட எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அது அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் நிறைய பேர் ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்தோம் அந்த நிலமையில். பட் இப்போ நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த பெயின் எனக்கு புரியுது. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்டப்ப எப்படி இருந்திருக்கும், நம்மளும் அந்த மாதிரி தானே இருந்தோம், இப்போ நமக்கு அதுவே ஒரு அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப எனக்கு மன கஷ்டமாக போயிடுச்சு. இருந்தாலும் இது என்னென்னா, இதில் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு இது ஆட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க நம்மளோட மனிதாபிமானத்தை, அது நான் புரிஞ்சுக்கிறேன் இதிலிருந்து. அது இல்லாமல் ஒரு உண்மையான போராட்டத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் வந்து நாங்கள் பண்ண முடியும். அது ஒரு சாதாரண அமௌண்ட்டாக இருந்தால் கூட பண்ணிடலாம். கோடியில் இருக்கும்போது மக்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் அரசாங்கத்திட்ட மனு கொடுத்து காத்து கிடக்கிறோம். ஸோ எப்போ ஒரு உதவி கிடைக்கும்னு தெரியல. ஸோ அந்த டைமில் அரசோட உதவியும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் யார்கிட்ட போவோம், உங்ககிட்ட தான் வந்து கேட்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதாவது என்னோடய குழந்த மாதிரியே சென்னையிலையும் ஸ்ரீனிகான்னு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைக்காகவும் நிறையா காம்பெயின் ரன் பண்ணி நிறைய டொனேஷன் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எல்லா எஸ்எம்ஏ சைல்டு நிறைய குழந்தைங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அதே மாதிரி அரசோட சப்போர்ட் கிடைக்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வாய்ஸ் கொடுங்க எல்லாருமே. ஏன்னா அரசாங்கம் உதவி பண்ணால் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சிரமமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க, அதுலேயே ஏகப்பட்ட மனவேதனையில் இருக்கும். இதில் இன்னும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் இவ்வளோ பணம் போட்டு எங்களால் வாங்கி காப்பாற்ற முடியாமல் போகுதுங்கிறத வந்து எங்களால் தாங்கிக்கவே முடியல. இது அரசு தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். ஸோ அதுக்காகவும் இதை பார்க்குற யாராவது ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மீடியா நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, எவ்வளவோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறீங்க. பிஎம்ஓ சிஎம்ஓ ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணால் கூட ப்ரமோஷன் பண்ணுறீங்க. ஒரு ரேர் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணுற எங்களுக்கு வந்து ஏன் வந்து மீடியா சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கலன்னு புரிய மாட்டேங்குது. நியூஸில் ஒரு டைம் கொடுத்தீங்க, பட் இவ்வளோ நாங்கள் போராட்டம் பண்ணுறதையும் கொஞ்சம் வந்து ஏன் அரசு வந்து உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அரசு ஏதாவது ஒரு உற்று நோக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு உதவியும் தயவு செஞ்சு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நிறைய